பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் PSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஒரு பொதுவான டாபிக் தான். எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷனா இருக்குது, மனம் இறுக்கமாக இருக்கின்றது, என்னால அந்த இறுக்கத்திலிருந்து வெளியே வர முடிவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. வேலையில் இருக்கவங்களும் அந்த டென்ஷன் சொல்றாங்க, வேலை இல்லாதவங்களும் பொழுது போறதே எங்களுக்கு ஒரு டென்ஷனா இருக்குதுங்கிறாங்க. ரிட்டையர் ஆனவங்களும் சொல்றாங்களே, ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லாருக்கும் அந்த டென்ஷன்ங்கிறது ஒரு பெரிய பேர்டனா இருக்கு. அந்த இறுக்கம்ங்கிறது அந்த சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், இது நமக்கு மனதிலே ஒரு வேதனையை கொடுக்கின்றது. இது எப்படி போக்குவதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்விலும் மறைமுகமான ரூபத்திலே பல நன்மைகள் வருகின்றன. நம்ம அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதை விட்டுட்டு இந்த கஷ்டம் வந்துருமா அந்த கஷ்டம் வந்துருமா அப்படின்னு தேவையில்லாம நம்மளே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் மேல திங்க் பண்ணி மனதை இறுக்கமடைய செய்யக்கூடாது. கடந்த காலங்களில் செய்த தவறுகளை எண்ணி எண்ணி வருந்தாதீர்கள், பச்சாதாபப்படாதீர்கள். ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ரைட், முடிஞ்சு போச்சு. அடுத்து வரக்கூடிய காரியங்கள் இல்ல நிகழ்வுகள் நல்ல முறையில நம்ம பிளான் பண்ணி செய்யணும். அந்த எதிர்காலம் இன்னைக்கு உலகம் உள்ளங்கையிலன்னு சொல்றாங்க. அது மாதிரி மொபைல் வந்ததுக்கு அப்புறம், கூகுள் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு இயல்பான நிலைக்கு வந்துடுறாங்க. ஆகையினால கையில் இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை வெற்றி பெறச் செய்வதிலே நம்ம முழு கவனம் செலுத்த வேண்டும். அப்புறம் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களோடு கம்பேர் பண்ணாதீங்க, ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஐயோ, நம்மளுக்கு மேல நம்ம கூட படிச்சவன் இல்ல நம்ம கூட ஒர்க் பண்ணவன், இன்னைக்கு அவன் கோடீஸ்வரனா இருக்கானே, அவன் எப்படி இருக்கான், அவன் காரு ஆடம்பரம் சொகுசு வாழ்க்கை இல்ல அடிக்கடி ஃபாரின் போறான் அப்படின்னு நினைச்சிட்டு அதை நினைச்சிட்டு நம்ம வருத்தப்படக்கூடாது. நமக்கு கீழே ஒருத்தன் எவ்வளவு சிரமத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களை விட கம்பேரிட்டிவா நம்ம பெட்டரா இருக்கோம். ஆகவே கடவுளுக்கு அதுக்கு நாம் நன்றி கூறிக்கொண்டு நம்மளுடைய தேவையற்ற ஒரு கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட நம்ம தவிர்த்து விட வேண்டும். இதெல்லாம் மன அழுத்தத்தை நீக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ரைட், நம்ம ஒரு மாருதி கார் வச்சிருக்கோம், இல்ல ஹோண்டா கார் வச்சிருக்கான். இன்னொருத்த நம்ம ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவன் ஆடி கார் வச்சிருக்கான், இல்லன்னா கியா கார் வச்சிருக்கான்னு தேவையில்லாத ஒரு வருத்தங்கள் அவசியம் இல்லை. அதே மாதிரிதான் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்னா, நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஃப்ரிட்ஜ் வாங்கறதுல இருந்து ஏசி போறதுல இருந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ நல்லதாக இருக்கின்றது, உயர்வாக இருக்கின்றது. நம்மளும் ஆனா தீர விசாரிச்சு வாங்கிக்கணும். அதே மாதிரி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த முன்னோர்களோட வச்சு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அப்புறம் நமக்கு துக்கம் கொடுக்கக்கூடியவரை மன்னித்து விடுங்கள். ஏன்னா அவர் தான் நம்மளுடைய குறைகளை வெளியே சொல்லுவார். இந்த முகஸ்துதிக்காக பழகிறவங்க, இல்ல நம்மளோட ரொம்ப நட்பாக இருக்காங்க, இல்ல உறவு பலமாக இருப்பவர்கள் நம்முடைய நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க, பாசிட்டிவ் மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக நம்ம கிட்ட இந்த நெகட்டிவ் சொல்லி துக்கம் கொடுக்கக்கூடியவரை அவரை மன்னித்து விட்டு நம்ம கிட்ட என்ன நிறைகள் இருக்கு, என்ன குறைகள் இருக்கு, அந்த குறைகளை எவ்வாறு நாம் களையலாம்ங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பிரச்சனைகளுக்கு, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே நேரத்தில் தீர்வு காண முடியாது. இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா அடுத்த பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். சவாலை சமாளிங்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. இப்போ ஒரு லேடி வீட்டுல சமையல் பண்றாங்கன்னா அட் அ டைம் எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியாது. முதல்ல அந்த சமையலுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுக்கு எவ்வளவு நம்ம அரிசி சாப்பாடு ரெடி பண்ணணும், காய் என்ன வேணும், கூட்டு என்ன வேணும், சாம்பார் என்ன வேணும், ரசம் என்ன வேணும், வேற என்ன சைட் டிஷ் வேணும், யாருக்கு என்ன பிடிக்கும், இதெல்லாம் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துல முடிஞ்சிருந்தா இல்ல 1/4 மணி நேரத்துல முடிஞ்சிருந்தான். இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு உணவை தயாரிப்பதில் பெண்கள் எவ்வளவு கவனமாக இருக்காங்கன்னு பாருங்க. அதே மாதிரி நம்மளும் பிசினஸ் பண்றோம், இல்ல ஜாபுக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், ஒரு சேவிங்ஸ் வருது. அந்த சேவிங்ஸ் நம்ம ஒய்ஃபு இல்ல குழந்தைகளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா
அது என்ன தேவையோ அந்த பிரையாரிட்டைஸ் பேசிஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆகவே நம்ம வந்து பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. வாங்க, இது வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தால் வெறும் கண்ணோட்டத்தை மாற்றுவதன் மூலம் நம்ம துக்கத்தை சுகமாக மாற்ற செய்யலாம். அன்னன்னைக்கு என்ன தேவை அதை மட்டும் நம்ம பிளான் பண்ணி வாங்கிக்குவோம். லாங் ரேஞ்ச் பிளானிங்ல ரைட்டு வீட்டுல வந்து மேல 2 ரூம் போடணும், நம்ம பசங்க எல்லாம் பெரியவங்களாயிட்டாங்க, திருமணம் வருது அப்படின்னா அதுக்குண்டான அளவுல நம்ம சேவிங்ஸ் போட்டு அந்த ரூம் போடக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம மீட் பண்ணலாம். ஆனா ஒரு குழந்தையா இருக்கும் போதே நம்ம கடன் வாங்கி மேல 2 ரூம் போடணுங்கிற அத்தியாவசியம் இல்ல. சோ என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி நம்ம அதை மாத்திக்கலாம். அதுக்காக நம்ம வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்ல. ஐயோ அவன் பெரிய ஆடம்பரமான வீடு கட்டியிருக்கான், இல்லைன்னா ஆடம்பரமாக இருக்கான், நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இல்லையேன்னு வந்து நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. எந்த பிரச்சனையை நம்மளால மாற்ற முடியாதோ அதனை பற்றி சிந்தித்து துக்கப்படாதீர்கள். கும்பமேளா போகணும், கும்பமேளா போகணும்னா இன்னைக்கு 50 லட்சம் பேர் 60 லட்சம் பேர் 2 கோடி பேர் போயிட்டாங்க. போயிட்டு வர்றதுக்கு நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம தமிழகத்துல தென்கோடியில் இருக்கிறோம். இங்க இருந்து போவதுக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் போயிட்டு வர்றதுக்கு வரும். அதுக்கு என்ன செலவாகும், அந்த கூட்டத்தில் அங்க போய் நம்மளால சமாளிக்க முடியுமா, இல்ல நம்ம ஏஜ் அதுக்கு உடன் கொடுக்குமா? பொதுவாகவே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சீனியர் சிட்டிசன் ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லா காரியத்தும் சுயமாக அவங்களால செய்ய முடியாது. சோ யாராவது ஒரு இன்டிஸ்பென்சிபிள் ஒரு தேவைய ஒரு 60% 70% செய்யலாம். மிச்சத்தை வந்து செய்யறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவு முறைகள் அல்லது ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப், ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்ட், இல்ல பேரண்டா இருந்தா குழந்தைகள், இவங்க வந்து அது ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில நம்ம அதை பார்த்து இது பண்ணணும். இந்த உலகமே ஒரு நாடக மேடை. நம்ம வந்து இறைவன் வந்து அப்படியே டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொருவரும் ஒரு கதாபாத்திரத்துல இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரிதான் ஒரு குடும்பத்துல அம்மா அப்பா இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, 2 குழந்தை இருக்காங்க, இல்ல 6 குழந்தை இருக்காங்க, இல்ல சித்தப்பா சித்தி எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம அனுசரிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி ஐயோ நம்மனால சுயமாக நம்ம பண்ண முடியலையே, ஒரு இண்டிபெண்டன்ட் டெசிஷன் எடுக்க முடியே, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் அதெல்லாம் வரும். அதுக்காக அதையே நினைத்து கொண்டு நம்ம எப்ப சுயமாக டெசிஷன் எடுப்போம் அப்படின்னு வருத்தப்பட்டு நம்முடைய மன இறுக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி பிறரை மாற்ற வேண்டும் என்ற இச்சையின் மூலம் மானசீகமாக மன இறுக்கம் அதிகமாகின்றது. சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற பேச்சை கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. சில பேர் வந்து இன்னொருத்தர் சொன்னாதான் நம்மளுக்கு வந்து ஞானோதயமே வரும். அந்த பொதுவா இந்த ஈகோ கிளாஸ்ல சொல்லுவோம், இது உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களையும் 4 கேட்டகரியில அடக்கிடலாம். ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே அப்படிங்கிறவங்க யாரு கூட வேணாலும் அனுசரித்து போயிக்குவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகேன்னா அவர் வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காரு, மற்றவங்களை வந்து இன்ஃபீரியாரா நினைச்சிட்டு இருப்பாரு. அந்த டெண்டன்சி மனோபாவம் உள்ளவங்க தான் அவங்க கிட்ட கட்டுப்படுவாங்க. ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே அப்படிங்கிறவங்க ஒரு வேதாந்தி மாதிரி என்னமோ நடக்குது, ரைட்டு டிஃபனா கொடுத்தீங்களா சாப்பிடுறேன், இல்லையா உப்பு இருக்குதா காரம் இல்லையா அதை பத்தி கவலைப்படாம ஏங்க எப்படி சாப்பாடு இருக்கு, டிஃபன் இருந்தது நல்லா இருந்தது, அது எந்த விதமான கமெண்ட்டும் இல்லாம ஒரு என்ன சொல்றது வேதாந்தி போல, பரதேசின்னு சொன்னா யோசனைப்படுவாங்க. ஆகையினால வந்து வேதாந்தி போல நான் கமிட்டலா இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப 3 கேட்டகரி, ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே, ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே, ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே. இவங்க வந்து பயங்கரமான அட்ஜஸ்டபிள். ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே. இவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு டெசிஷன் எடுக்க மாட்டாங்க, இன்னொருத்தர் எடுக்கிற கூடிய டெசிஷனுக்கு எஸ் போட்டுருவாங்க. அதனால வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் அட்ஜஸ்டபிளா இருப்பாங்க. சோ வந்து ஐ ஆம் ஓகே, யூ ஆர் ஓகே சரி, ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே, இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஃபிரிக்ஷன் டென்ஷன் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஆக இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மன இறுக்கமே வராது. ஆக இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு போகணும். அதே மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது கடந்த கால கர்மத்தின் கணக்குப்படிதான் நடக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நினைங்க, கண்டிப்பா எல்லாமே கர்ம வினைப்படிதான் நடக்கும். நல்லது செய்தால் நல்லது நடக்கும்,
கெட்டது செய்தால் என்னவோ ஒரு சமயத்துல கெட்டது நடக்கும். அதனாலதான் தர்மம் செய்ய நினைத்தால் உடனே தர்மம் செய்து விடுன்னு சொல்றாங்க. ஆகையினால கர்ம வினைப்படிதான் எல்லாமே நடக்குது. எல்லாமே ஒரு பிரையாரிட்டைசேஷன், இல்ல அத்தியாவசியம், இல்ல அவசியமானது, இல்ல சுற்றுச்சூழல், இல்ல குடும்ப சூழல் காரணமாகத்தான் காரியங்கள் நடக்கின்றன. அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அகங்காரம், அந்த திமிரு அப்படிங்கிறது இருக்குது. 10% to 20% to 100% வரைக்கும் இருக்கும். அதை குறைந்த அளவுல நம்முடைய அகங்காரம் இல்லைன்னா அந்த இதை நம்ம வச்சுக்கணும். அதிகமான அந்த அகங்காரத்தை தியாகம் செய்து விட வேண்டும். அப்பதான் நம்ம எல்லாரும் விரும்பத்தக்க வகையிலே நடக்க முடியும். அதனால நம்மளுக்கு கர்வம் திமிரு அதிகமா இருந்ததுனாலே ஒரு மனம் இருக்க முடியும். ஒரு ட்ரெஸ் போடுறோம், என்னடா இந்த அயனிங் மேன் கூட சரியா அயன் பண்ணலையே, மடிப்பு கூட சரியா போடலையே, இல்ல மடிப்பு கலைஞ்சு போச்சு, வீட்டுல இதை கூட சரியா கப்போர்ட்ல அடுக்கி வைக்காம இருக்காங்களே, தேவையில்லாத டென்ஷன். இதெல்லாம் அது எதாக இருந்தாலும் நாம் சமாளித்து அந்த மன இறுக்கத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி எல்லா கவலைகளையும் விடுங்க. நடத்துறவன் அவன் மேல. ஒருத்தர் சிவனை கும்பலாம், இன்னொருத்தர் முருகனை கும்பலாம், இன்னொருத்தர் ஜீசஸ் கும்பலாம், இன்னொருத்தர் அல்லாஹ் கும்பலாம். யாராக இருந்தாலும் சூப்பர் பவர் ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கிறாங்க. நம்ம நம்மளுக்கு இஷ்டமான கற்பனையில அந்த உருவத்தை தியானித்து நம்ம விநாயகரா, இல்ல முருகரா, இல்ல சிவபெருமானா, இல்ல நாராயணனா, இல்ல அம்பாலா, இல்ல ஜீசஸா, இல்ல இஸ்லாமாங்கிற நினைத்து வழிபாடு செய்கின்றோம். ஆகையினால எல்லாம் பரமபிதா அர்ப்பணம் செய்துவிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க பணியை செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக நல்லவே நடக்கும். அதே மாதிரி டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது இறைவனை நினைத்து தியானம் பண்ணுங்க, இல்ல யோக பயிற்சி செய்யுங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய டிசீஸே யோகா பண்றதுனால கிளியர் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ஆகையினால இந்த மன இறுக்கத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் நம்ம விலக்கி நம்ம இருந்தோம் அப்படின்னம்னாலே நிறைய நோய் நொடிகள் போயிடும். அதாவது மனம் விட்டு பேசுங்கள், ஆனந்தமாக சிரித்துக் கொண்டிருங்கள். எதையும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு ஐயோ அப்படின்னு பயந்துட்டு மனதை இறுக்கமாக வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்வை தொலைத்து விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.